So, hi, hello, and welcome you all. Welcome back again to our channel. So, நம்மளோட beast batch-க்கான English parts of speech, in particular subject, verb, agreement, நம்ம rules complete பண்ணிட்டோம். Nearly 12 or 13. ஸோ அதோடைய ப்ராக்டிஸ் செட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாளைக்கு ஜியாமெட்ரியோட ப்ராக்டிஸ் செட்டு. ஸோ வரிசையாக இன்றைக்கி ஒரு 25 கொஷின் அண்ட் 25 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், எந்த ரூலும் ரிப்பீட் ஆகாத கொஷினாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு கொஷினும் ஒரு ரூலாக அவங்களுக்கு தெரிய போகுது. அதே மாதிரி ஒரு ரூலும் நம்ம படித்த ரூல் தான். பட் இந்த இடத்துல கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எஸ்எஸ்சியில் இன் பர்டிகுலராக சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்ல எப்படி கேட்குறாங்க, அதை நம்ம எப்படி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம். வித்தின் அந்த மினிட்ல நம்ம படித்ததே எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறோன்ற ஒரு ப்ராக்டிஸ் செட்டாக தான் இது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேசுகிற ஆடியோ அண்ட் விஷுவல் பவர் பாயிண்ட் எல்லாருக்குமே கிளியராக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லைவ் சேட்டில் கிளியர் அல்லது ஆடிபிள் அல்லது விசிபிள் ஏதாச்சும் ஒன்றை போட்டு விடுங்க. நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளியர்? கிளியர் தானே? Done. Okay. Okay. Good morning. Done. So we'll move on to the first question. Question number 1. A lot of money were spent on the Commonwealth Games. A lot of were spent on the Commonwealth Games. ஸோ இதில் நம்ம பார்த்த ரூல் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் வரட்டும். கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும்போது அது ப்ரோனவுன்ஸா நவுன்ஸான்லாம் நம்ம அப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்கலாம். அதை நம்ம ஃபுல் மார்க் எழுதும்போது நம்ம கிளாரிட்டி வந்துடும். இப்போதைக்கு நம்ம படித்தது எந்த இடத்துல தனியாக எரரா நிற்கிதா இல்லையா அப்படின்றத மட்டும் பாருங்க. A lot of money were spent on the Commonwealth Games. ஸோ என்ன ரூல் பார்த்தோம்? சூப்பர். அருணா, சஞ்சீவி, முகிலன், மார்டினா, லக்ஷ்மி. ஸோ லாட்ஸ் ஆஃப் அல்லது அ லாட் ஆஃப் ரெண்டுமே இன் சிமிலர் மீனிங் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நேரத்தில் லாட்ஸ் ஆஃபும் வந்திருக்கலாம் அல்லது அதுக்கு பதிலாக லாட் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கலாம். லாட் ஆஃப் என்னவாவே இருந்தாலுமே இதுதான் நமக்கான கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிடணும், வேர்பை பார்க்கணும். வேர்பு சிங்குலராக இருக்கா ப்ளூரலாக இருக்கா. லாட்ஸ் ஆஃப் கூட எந்த நவுன் வந்து அதை தாண்டி வரக்கூடிய வேர்ப் அப்படின்றது எப்பயுமே சிங்குலராக தான் இருக்கணும். ஸோ ஆஃப் வந்துருச்சு, அப்போ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி தான் பார்க்க போறீங்க. கரெக்டாக? ஸோ சிங்குலர் வேர்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்னா இந்த இடத்துல வேர் ஸ்பெண்ட் இருக்கு. ஸோ we will replace it as was spent. So a lot of money was spent on the Commonwealth Games. அப்போ மணின்றது அன்கவுண்டபிள். கரெக்டா? மணின்றது அன்கவுண்டபிள். பீப்புள், போலீஸ், அந்த மாதிரி மணின்றதும் அன்கவுண்டபிள் தான். ஸோ அதை தாண்டி வரக்கூடிய வேர்ப்ன்றது எப்பயுமே சிங்குலர் வேர்பா இருக்கணும். கிளியரா? தென் லாட் ஆஃப் பிளஸ் அன்கவுண்டபிள் நவுன் பிளஸ் சிங்குலர் வேர்ப். கவுண்டபிளா இருந்தா மாறும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2. In India, working women lead a life of dual responsibilities if they are married and have a family. In India, working women lead a life of dual responsibilities if they are married and have a family. Answer. ஸோ நம்ம படிக்கும்போது என்னடா அது எந்த இடத்துலையுமே எரர் தென்படலையேன்ற மாதிரி தோணும். நம்ம படித்த க்ளூ எங்கேயும் ஆறல, நம்ம ரூல் எங்கேயும் அப்ளை ஆகலை. இன் இந்தியா ஒர்க்கிங் உமன் லீட் அ லைஃப் ஆஃப் டியூவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்
if they are married and have a family. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் சிங்குலர் தேர்ட் பர்சனோட சேர்ந்து என்னென்னலாம் வரணும். ஐயோட சேர்ந்து ஹேஸ் வருமா கூட ஹாவ் தான் வருமா, யூவோட சேர்ந்து என்ன வரும், தேவோட சேர்ந்து என்ன வரும்ன்றத ஒரு ரூலாவே நம்ம பார்த்தோம். டியூவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சூப்பர். குட்டிமா, கார்த்திகா, மார்டினா, செல்லதுரை. சூப்பர். ஸோ கொஷின் நம்பர் 2ல நல்லா நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா, இன் இந்தியா ஓகே ஒர்க்கிங் உமன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். உமன் அப்படின்றது ஒரு சிங்குலரா இருந்தது அப்படின்னா அதோடைய ப்ளூரல் ஃபார்ம்ன்றது உமன்ஸ் அப்படின்னு நம்ம எழுத மாட்டோம். அதுக்கு பதிலாக தான் நம்ம மென்னு எழுதுவோம். உமன் அப்படின்னா நிறைய உமன் சேர்ந்தது தான் என்னது உமன் அப்படின்னு பார்த்தோம். உமனோட ப்ளூரல் ஃபார்ம்னா இஎன் அப்படின்னு பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ இது ஒரு சிங்குலர் நவுனா இருக்கும்போது அந்த சிங்குலர் நவுனோட சேர்ந்து வரக்கூடிய வார்த்தைகள் சிங்குலர் வேர்புன்றது ஒரு பேசிக் ரூலா நம்ம பார்த்தோம். சிங்குலர் நவுன் இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணி சிங்குலர் வேர்பு தான் வரணுன்றது நமக்கான பேசிக் ரூல் தானே, கரெக்டா? எஸ். ஸோ அப்போ சிங்குலர் நவுன் இருக்குன்னா அதை தாண்டி அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேர்ப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். லீட் அப்படின்னு இருக்கு. லீட் அப்படின்றது என்ன? ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் லீட்ஸ், கரெக்டா? அது சிங்குலரா இருக்கும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்? லீட்ஸ். In India, working woman leads a life of dual responsibilities if they are married and have a family. இந்த இடத்துல என்ன வரும்? லீட் வரக்கூடாது, லீட்ஸ் வரணும். கிளியருங்களா? இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாலுமே ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷனை போட்டுருங்க. திருப்பி சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப்ன்ற ஆப்ஷனை போடுங்க. ஆன்சர் 10 பேர் 15 பேர் இருக்கும்போது ஆன்சர் எல்லாருமே பண்ணணும். திருப்பி சொல்கிறேன். In India, working woman leads a life of dual responsibilities if they are married and have a family. சரிங்களா? clear? So error is in the second part of the sentence. Question number 3. A technical view of new gadgets sometimes differ from an economic perspective. நல்லா பார்த்து சொல்லுங்க. A technical view of new gadgets sometimes differ from an economic perspective. ஆன்சர் கரெக்டா எந்த இடத்துல தப்புன்றது சொல்லுங்க. சூப்பர். பக்கா. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணது கிருபாகர். சூப்பர். சாரி, சண்முகப்பிரியா, கதிர்வேல், அருணா, செல்லதுரை, கார்த்திகா அண்ட் சண்முகப்பிரியா. கிளியர்? ஸோ எந்த இடத்துல எரர்ன்றது நமக்கு விசிபிளாக தெரியணும். அதுக்கு ஒரு முக்கியமான க்ளூ எப்பயுமே எடுத்துக்கிறது, இந்த ஆஃப் வந்துருச்சுன்னா ஆஃப் கூட ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் தான் வரப்போகுது, கரெக்டா? அப்போ ஆஃபுக்கு முன்னாடி இருக்கிறதா நீங்கள் பார்க்கணும். இந்த இருக்கிறதுல கேட்ஜெட்ஸ்ன்னு இருக்கு அப்படின்றது மேட்டர் இல்லை, கரெக்டா? அப்படிதான் நம்ம லாட் ஆஃப்னு பார்க்குறோம். ஓகேவா? லாட் ஆஃப் அப்படின்றது மணியா இருக்கலாம், பீப்புளா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆஃபுக்கு அடுத்து நம்பர் ஆஃப், இந்த ஆஃபுக்கு அடுத்து வரதை நீங்க எப்பயுமே கன்சிடர் பண்ண வேணாம். எதர் இட் இஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல். அந்த ஆஃபுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னா ஒரு சிங்கிள் விஷயத்தை தான் பேசுதா அல்லது பல விஷயங்களா பேசுதான்றதை பார்க்கணும். அப்போ ஆஃபுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக்கல் வியூ அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த சர்ம்ஸ் ஒன்னே யூனிக்கா தனியா ஒன்ன பேசுது.
டெக்னிக்கல் வியூ ஒரு வியூ தான். நியூ கேட்ஜெட்ஸை பற்றி ஒரு மொத்த வியூ சம்டைம்ஸ் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து. அப்போது இது சிங்குலராக இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்பு எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா சிங்குலராக தான் இருக்கும். சரிங்களா? A technical view of new gadget sometimes differs from an economic perspective. Differs from an economic perspective. Clear? Yeah. Question number 4. Many a man have realized that real happiness lies in making sacrifices. Many a man have realized that real happiness lies in making sacrifices. Super. First one, கனகலட்சுமி. சூப்பர். முகிலன், கதிர்வேல், லக்ஷ்மி, சுதா, மதி, கிருபாகரன், சண்முகப்பிரியா, அருணா, கார்த்திகா, மார்டினா, செல்லதுரை, காரு. சூப்பர். ஸோ இந்த இடத்துல மெனி அ மேன்றது நமக்கான க்ளூ. நம்ம பல வாட்டி சொல்லிட்டோம். கரெக்டா? இந்த இடத்துல மெனி ஏவும் வரலாம், ஆனும் வரலாம், பேஸ்ட் ஆன் தி சவுண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ட். கான்சனன்ட் ஆர் வவல் சவுண்ட்ஸை பொறுத்து மெனி ஆர் ஆன் அப்படி யூஸ் பண்ணலாம். ஃபாலோட் பை அ சிங்குலர் ஆர் ப்ளூரல் அப்படின்றத நம்ம ரூலாக பார்த்தோம். ஃபாலோட், ஆல்வேஸ் ஃபாலோட் பை அ lies in making sacrifices. Correct? Many a man has realized that. Question number 5. The Prime Minister, along with his cabinet colleagues, have been welcomed by the Chief Minister at a formal ceremony. The Prime Minister, along with his cabinet colleagues, have been welcomed by the Chief Minister at a formal ceremony. At a formal ceremony. இப்போ இந்த இடத்துல எரர் இருக்கலாம் அல்லது இருக்கும் அப்படின்றத பாருங்க. சூப்பர். ஸோ மதி, லக்ஷ்மி, கிருபாகரன், குகனேஷ், கார்த்திகா, மார்டினா, காரு. அப்ப இந்த இடத்துல நமக்கான க்ளூ என்ன அப்படின்னா இந்த இடத்துல அலாங் வித், ஆஸ் வெல் அஸ் இந்த மாதிரி சேர்த்து வச்சு பேசுறோம். டுகெதர் வித், ஓகேவா? டுகெதர் வித் இந்த மாதிரி நான் சேர்த்து வச்சு பேசுறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மெயின் சப்ஜெக்ட், 2 சப்ஜெக்ட் இருக்குங்க. கரெக்டா? இது ஒரு சப்ஜெக்ட் அண்ட் கேபினட் கொலீக்ஸ் அப்படின்றது 2வது சப்ஜெக்ட். இந்த 2 சப்ஜெக்ட்ல மொதல் சப்ஜெக்டை வச்சு தான் நம்ம ப்ளூரலை பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். கரெக்டா? பிரைம் மினிஸ்டர் அலாங் வித்னு கொடுத்துட்டான். அந்த இடத்துல ஆஸ் வெல் அஸ் இருக்கலாம், டுகெதர் வித் இருக்கலாம், இன்க்ளூட்ஸ் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பட் 2 சப்ஜெக்ட் இருக்கும்போது மொதல் சப்ஜெக்டை பொறுத்து தான் நீ வேர்பை பிளேஸ் பண்ணணும். அப்படின்னா மொதல் சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கு, இந்த சப்ஜெக்ட் ப்ளூரலா இருக்கு. ஸோ நான் நியரஸ்ட் சப்ஜெக்டை வச்சு தான் நான் வேர்பை பிளேஸ் பண்ணுவேன்றது இந்த ரூல் கிடையாது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன இருக்கு? சிங்குலரா இருக்கு. அப்ப இதை பொறுத்து தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேர்பை நான் பிளேஸ் பண்ணணும். கரெக்டா? அப்ப என்ன வரும் இங்க? has been welcomed by the Chief Minister at a formal ceremony. The Prime Minister, along with his cabinet colleagues, have been welcomed by the Chief Minister at a formal ceremony. Clear? Yeah. Question number 6. Do you know that it was who has done this piece of beautiful work?
ஓகே, இந்த இடத்துல 1 கிடையாது, சாரி, இந்த இடத்துல இது வந்து I. Do you know it was I who has done this piece of beautiful work? நீ திருப்பி சொல்றேன், நம்ம கம்ப்ளீட் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டை மட்டும் பாருங்க. நம்ம வந்து திடீர்னு வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் வருது, ப்ரோனவுன் எங்கேயோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ரூலு அதெல்லாம் எங்கே எடுத்துக்கிட்டே வர வேணாம். ஒன்றுக்கு தெளிவாக பாருங்க. Do you know that it was I who has done this piece of beautiful work? இந்த இடத்துல என்ன எரரு, என்ன மாற்ற போறீங்க? சூப்பர், வெரி ஃபர்ஸ்ட் ஒன் கதிர்வேல், சூப்பர். அண்ட் அருணா, குட்டிமா ஐ திங்க் ராங் பண்ணிட்டீங்க. சுதா, லக்ஷ்மி அண்ட் சண்முகப்பிரியா, மதி, கிருபாகரன், சூப்பர் ஆன்சர். புவனேஷ், செல்லதுரை. அப்ப இந்த இடத்துல டூ யூ நோ, உனக்கு தெரியுமா தட் இட் வாஸ் ஐ. இந்த இடத்துல போயிட்டு நான் ஹூவா ஹூமா அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் இங்க வரக்கூடாது. ஆல்ரெடி நம்ம தெளிவாயிட்டோம் இல்லைங்களா, ஹூ வரணுமா ஹூம் வரணுமா அப்படின்னு. பட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல தப்பு வரக்கூடாது. அப்ப இந்த இடத்துல இங்க தான் பேசிட்டு இருக்கேன், கரெக்டா? ஐயோட சேர்ந்து வரும்போது அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் ப்ரோனவுன்ஸோட சேர்ந்து வரும்போது ஆஸ் வருமா ஹாவ் வருமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒரு ரூலாவே நம்ம பார்த்தோம். ஐ ஷுட் பி ஆல்வேஸ் ஃபாலோட் பை ஹாவ், கரெக்டா? ஸோ என்ன பிளேஸ் பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல அப்படின்னா ஹேஸுக்கு பதிலாக ஹாவ் வந்துருக்கும், கரெக்டா? Do you know that it was I who have done this piece of beautiful work? Clear? Question number 6, answer is have. Done. Question number 7, 9/10 of the pillar have rotted away. 10ல 9 பில்லர் வந்து அரிச்சிட்டு போயிடுச்சு, rotted away. இப்போ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம், 2/3 of 10% of 3/5 of. ஓகே, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதோட சேர்ந்து இந்த இடத்துல என்ன வரும், அதோட சேர்ந்து verb என்ன வரும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கிளியரா? கிளியர்? ஆன்சர் 9/10 of the pillar have rotted away. உங்களுக்கு கிளியர் வியூ கிடைச்சிடணும், நானே க்ளூ கொடுத்துட்டேன். சூப்பர். கதிர்வேல், கனகலட்சுமி, சண்முகப்பிரியா, குட்டிமா அண்ட் அருணா, சஞ்சீவி, லக்ஷ்மி, செல்லதுரை, கிருபாகரன், கரெக்ட். ஸோ இந்த இடத்துல 9/10 of 2/3 of 10% of 3/5 of எது வந்தாலுமே அதுக்கு அடுத்து வர நவுன் அண்ட் அதுக்கு அடுத்துக்கூடிய வேர்ப் எதை தான் இருக்கணும், சிங்குலராக தான் இருக்க போகுது. ஸோ வி ஹாவ் டு யூஸ் சிங்குலர் வேர்ப். 9/10 of the pillar has rotted away. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன கன்ஃபியூஸ் ஆகும், நார்மலாக பார்க்கும்போது இந்த ரூலை படிக்கல அப்படின்னா டென்ஸ்ன்னு இருக்கு, சப்ஜெக்ட் மெயின் வேர்ப் தான், ஆஃபுக்கு முன்னாடி தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆஃபுக்கு அடுத்து இருக்க ஆப்ஜெக்டை பற்றி நமக்கு கவலை இல்லை, ஆஃபுக்கு முன்னாடி இருக்க சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்கு. ஸோ வி ஹாவ் டு யூஸ் ப்ளூரல் வேர்ப் அப்படின்னு நார்மல் டோன்ல நம்ம போட்டுருவோம். நமக்கு ஸ்பெசிஃபைடாக எதுன்னு நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம், ஒரு 10 வார்த்தைகள் கொடுத்துருக்கோம். அது வந்ததுன்னா இப்படி தான் போடணும், சரிங்களா? நம்ம அந்த தப்பு பண்ணக்கூடாது.
மற்றவங்க தான் தப்பு பண்ணும். 9/10 of the pillar has rotted away. Clear? Question number 8. Each of the students in the computer class has to type their own research paper this semester. Each of the students in the computer class has to type their own research paper this semester. Super question இது. கரெக்டாக போடுறீங்களான்னு பார்ப்போம். எத்தனை பேர் கரெக்டாக போடுறீங்கன்னு பார்ப்போம். நோ எரரா? ஓகே, இட்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. யார் சொல்லியிருக்கீங்க? கதிர்வேல் சொல்லியிருக்கீங்க இட்ஸ்ன்னு. ஓகே, நோ எரர் சொல்லியிருக்கீங்க முகிலன், ஜோஜாஸ், செல்லதுரை, மதி. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ரூல் பார்த்துருந்தோம். ஐ திங்க் எல்லாருமே நியர்லி 80% ஆஃப் ஆன்சர் ராங் பண்ணிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க. ஐ திங்க் கார்த்திகா 2வது வாட்டி ஆன்சர் போடுறீங்க. லக்ஷ்மி நோ எரர். நோ எரர்னு போட்டவங்க நெகட்டிவ் மார்க் ஆட் பண்ணிக்கணும் உங்களுக்கு. அதோட சேர்த்து வேற ஏதாவது ஒரு கொஷனுக்கு மார்க் லூஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஈச் ஆஃப் என்ன பார்த்துருந்தோம்னா ஈச், எவ்ரி இதெல்லாம் வந்தா வேற மாதிரி, ஈச் ஆஃப் எவ்ரி ஆஃப்னு வந்தா வேற மாதிரி ரூலு. இதை நம்ம தனியா பார்த்துட்டோம். அதோட சேர்த்து முன்னாடியே நம்ம ஒன்று பார்த்துருந்தோம். ஈச், எவ்ரி, எவ்ரி ஒன், நோபடி, சம்படி இதெல்லாம் வந்துருச்சு. யார் எவனே எனக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்துல அவங்கள நம்ம டிஃபைன் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? டைரக்டா. அப்போ இங்க நல்லா பாருங்க, ஈச் ஆஃப் நமக்கான க்ளூ கிடைச்சிச்சு. ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி கம்ப்யூட்டர் கிளாஸ் ஹேஸ் தான் வரணும். சிங்குலர் வேர்பு கரெக்ட். இந்த இடத்துல ஹேவ் எப்படி இருந்தாலும் சப்ஜெக்ட் வேர்பு இப்படி தான் எரர் இருக்கும்னு போட்டக்கூடாது. இந்த இடத்துல ஹேஸ் கரெக்ட். இந்த இடத்துல தேர்னு யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த தேர்ன்றத இந்த இடத்துல ஏதாவது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணி இங்கே போட்டிருந்தா நம்ம தேர் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஆல்ரெடி ஆஃப் வந்துருச்சு. ஆஃப் வந்துட்டனால இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் போக மாட்டேன், இந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் நான் போவேன். இந்த ஈச் அப்படின்றது ஒவ்வொருத்தரையும் நான் மீன் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல நான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒட்டுமொத்த பேரையும் சொல்லலை, ஒருத்தரையும் சொல்கிறேன். ஒட்டுமொத்த பேர் வேற, ஒவ்வொருத்தர் வேற. அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணும்? his own research paper this semester. I think ஒருத்தர் கூட கரெக்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஆன்சர் பண்ணும்போது ஒருத்தர் கூட கரெக்ட் இல்லை இந்த கொஸ்டின்ல. டன். ஸோ எரர் பண்ணிடாதீங்க இந்த கொஸ்டின். இந்த மாதிரி ரேண்டம் கொஸ்டின், நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின், நமக்கு தெரிஞ்ச ரூல், ஆனால் தப்பு பண்ணுறோம், பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஈச், எவ்ரி, எவ்ரி ஒன், சம்படி, நோ ஒன், நோபடி இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா பின்னாடி அவங்கள காமனாக நம்ம சொல்லிட்டு போயிடக்கூடாது. சரிங்களா? அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, தெரியாதவங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? 9th one. The introduction of tea and coffee and such other beverages have not been without some effect. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டெம்ப்ளேட்ல எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட முடியும். ஐ திங்க் நியர்லி நம்ம பார்த்த 9 கொஷின்ல 5 or 6 கொஷின் மேஜரா நீங்க ஒரு டெம்ப்ளேட்ல தான் ஃபாலோ ஆகுது. அதை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா அடிச்சிருவீங்க. Answer please. The introduction of tea and coffee and such other beverages have not been without some effect. சூப்பர். அருணா சஞ்சீவி, செல்வராஜ், குட்டிமா செல்வராஜ், ஜோ ஜாஸ், கிளியர். சூப்பர்.
புவனேஷ், கதிர்வேல், செல்லதுரை, மதி, லக்ஷ்மி. ஸோ குத்துமதிப்பாக போடக்கூடாது சரிங்களா. இப்பயும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இந்த இடத்துல நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் சரிங்களா. ஆஃபுக்கு அடுத்து இருக்கிறத நான் பார்க்க போகிறது இல்லை, ஆஃபுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தான் பார்க்குறேன். ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் மொத்தமாக, டீ அண்ட் காஃபி அவ்வளோதான். அண்ட் அது மாதிரி இருக்க மற்ற பொருட்கள் has not been without effect, has not been without some effect சரிங்களா. introduction of tea and coffee. Then question number 10, he is one of those writers who has won acclaim the world over. He is one of those writers who has won acclaim the world over. Super question, the most important rule நான் நடத்தின rule, most important rule. He is one of those writers who has won acclaim the world over. சூப்பர். நார்மலா வந்தா வேற, மற்றபடி வந்தா வேற. ஏன் சொல்றேன், ஒன் ஆஃப் அப்படின்னு வந்துருச்சு, ஒன் ஆஃப்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பா பின்னாடி சிங்குலர் வேர்பு தான் வரணும் அப்படின்னு ஒரு ரூல் நம்ம படிச்சிட்டோம். கம்பல்சரி இதுதான் எல்லாருமே போடுவோம். இது நான் ஒருவேளை எரரா பார்க்கறனால வெறும் எரர் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம் பார்க்கும்போது ஒன் ஆஃப் வந்துருச்சு, நம்ம சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்றோம்ன்ற மைண்ட் தாட்ல போயிடுவோம். ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் வச்சிருக்காங்க. என்ன எக்ஸப்ஷன் கேஸ், அந்த இடத்துக்கு உள்ள ரிலேட்டிவ் ப்ரோனோன் ஒன்றை பிளேஸ் பண்ணிட்டேன்னா, சப்ஜெக்டுக்கு அடுத்து ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனோனா நான் பிளேஸ் பண்ணிட்டேன்னா அதை தாண்டி வரக்கூடிய வேர்ப் அப்படின்றது ப்ளூரல் வேர்பா இருக்கணும். இந்த இடத்துல ஹூக்கு பதிலாக ஹூம் வந்தாலும் சரி, ஹூஸ் வந்திருந்தாலும் சரி, தட் வந்திருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை கண்டிப்பா அந்த நேரத்தில் மட்டும் ப்ளூரலா மாறிக்கும்னு அர்த்தம். இவன் வந்து மாத்தி விட்டு போயிடறான் சரிங்களா. ஏன் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து மாத்தி விட்டுட்டு போயிடறான். மற்ற நேரம்லாம் ஒன் ஆஃப் வந்துச்சுன்னா சிங்குலர் வேர்பு தான் கரெக்டா. இந்த ரைட்டர்ஸை பொறுத்து நம்ம மாத்தலன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த ப்ளூரலை வச்சு நம்ம மாத்தல. எப்பயுமே ஒன் ஆஃப் வந்தா சிங்குலர் தான். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஒன்று கொடுத்துட்டனால மட்டும் நம்ம என்ன பண்றோம் அந்த இடத்துல அப்படின்னா அதை ப்ளூரலா மாத்திக்கிறோம். அப்ப எரர் என்னது அப்படின்னா அந்த இடத்துல ஹேஸ் வரக்கூடாது, ஹேவ். ஒன் ஆஃப் தோஸ் ரைட்டர்ஸ் ஹூ ஹேவ் ஒன் அக்ளைம் த வேர்ல்ட் ஓவர். கிளியர். Question number 11. The introduction of job-oriented courses in the self-financing colleges attract many students. நல்ல question. The introduction of job-oriented courses in the self-financing colleges attract many students. Answer please, கொஞ்சம் ஃபாஸ்டா. வித்தின் அ மினிட் ஆன்சர் பண்ணலாம் கொஷனுக்கு. பட் எரர் இல்லாமல் கூட இருக்கலாம், அதையும் பார்த்துக்கோங்க. எரர் எல்லாத்துலேயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எரர் எல்லாமே சென்டென்ஸ் இருக்கலாம். சூப்பர், பக்கா. இதுக்கப்புறம் அந்த ப்ரோனவுன்ஸ்லையோ நவுன்ஸ்லையோ இதோட சேர்த்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்ல சேர்த்து நியர்லி 50-55 ரூல்ஸை முடிச்சிட்டோம். அதில் எப்போ கேட்டாலும் தப்பே வரக்கூடாது. அதுதான் ரிப்பீட்டாக பண்ண போகிறோம். இதை ஒன்றை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து ஒக்காப் இந்த மாதிரி தட்டுறோம். அதுக்கு அடுத்து ஆர்சி சரிங்களா. ஆர்சி, பேராஜம்பிள், டைரக்ட், இன்டைரக்ட், ஆக்டிவ், பாசிவ் முடிஞ்சிருச்சு இங்கிலீஷ் சரிங்களா.
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுதான். இந்த இடத்துல நீங்க மற்றவங்களை காட்டிலும் ஸ்கோர் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் முடிஞ்சு டெம்ப்ளேட் தான். ஸோ கோர்சஸ் இது எந்த வேணா இருந்துருப்போம், நமக்கு தேவை இதுதான். சரிங்களா? ஹிந்தி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். ஓகே, அட்ராக்ட்னு வந்துடுச்சுன்னா அது ப்ளூரல் ஆகிடும். இந்த இடத்துல நான் சிங்குலர் தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஹவ் டு யூஸ் அட்ராக்ட்ஸ். The introduction of job-oriented courses in the self-financing colleges attracts many students. Attracts many students. Then, question number 12. 40 kilometers are a big distance for me. I am unable to walk on foot. 40 kilometers are a big distance for me. I am unable to walk on foot. இந்த மாதிரி உங்களுக்கு நான் இதை வந்து ரூலாக சொல்லியிருக்கலாம், அல்லது இப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். டைமு, ஒரு டிஸ்டன்ஸு, ஒரு அமௌண்ட்டு, இதுக்கெல்லாம் ஒரு க்ளூ இருக்கு. ஆன்சர் போடுங்க. நம்ம ஒரு மீட்டர்ஸ், கிலோமீட்டர்ஸ், டிஸ்டன்ஸை பற்றி பேசுகிறோம், அல்லது யூனிட்ஸை நம்ம பேசுகிறோம், அல்லது அமௌண்ட்டை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 40,000 rupees, 60,000 rupees, 1 lakh rupees அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். அல்லது நான் வந்து ஒரு டைம் டியூரேஷனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 40 hours is a long distance அப்படின்னு நான் சொல்கிறேன். 2 hours is more than enough for me to take the classes அப்படின்னு நான் இந்த கிளாஸ் பார்ட் ஆஃப் ஸ்பீச் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு 2 hours இனஃப்னு நான் சொல்கிறேன். 2 hours is more than enough அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆர் மோர் தேன் இனஃப்னு சொல்ல மாட்டோம். 2 ஹவர்ஸ்ன்னு இருந்தாலுமே, எஸ் இருந்தாலுமே 2 hours is more than enough for me தான் நான் சொல்லுவேனே தவிர 2 hours are more than enoughன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல வரேன்னா, டைமு, மெஷரிங் யூனிட்ஸு, டிஸ்டன்ஸு, அமௌண்ட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி எப்பயுமே நீங்கள் சிங்குலர் யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு மந்திர ரூல். சரிங்களா? இதில் எந்த எக்ஸப்ஷன் கேஸுமே கிடையாது. இது மனப்பாடம் தான். சரிங்களா? இது எப்பயுமே மைண்டில் மக்கப் பண்ணி வச்சுக்கணும். டைமோ, டிஸ்டன்ஸோ, யூனிட்டோ, அமௌண்ட்டோ எது கொடுத்துட்டாலும் அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடியது சிங்குலர் வெர்பாக தான் இருக்கணும். அது 40 kilometers, 30 kilometers என்ன வேணா இருக்கலாம். ஸோ இங்கே என்ன வரும்? 40 kilometers is a big distance for me. I am unable to walk on foot. 40 kilometers is a big distance for me. I am unable to walk on foot. Clear? Question number 13. The television which you gave to her children worked perfectly. Television which you gave to her children worked perfectly. Question number 13. ஸோ லைவ்ல இருக்க எல்லாருமே அந்த லைக் பட்டனை தட்டிட்டு ஆன்சர் பண்ணுங்க. மொபைலில் பார்த்தாலும் சரி, எதில் பார்த்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு லைவ் வரீங்க அப்படின்னா அந்த லைக் எப்பயுமே பண்ணிடுங்க. ஸோ தட் இட் வில் பி சஜஸ்டிங் ஃபார் சம் அதர் ஒன் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் எக்ஸாம். அந்த ஒரு காரணம் தான். சூப்பர். அந்த டெலிவிஷன் விச் யூ கேவ், அந்த ஒரு டெலிவிஷனை தான் நான் இங்கே பேசிட்டு இருக்கேன். கரெக்டா? அந்த ஒரு டெலிவிஷன் நீ எனக்கு கொடுத்த பார்த்தியா குழந்தைங்களுக்கு, அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது நான் சொல்லிட்டு இருக்கேன்னா அந்த ஒரு டெலிவிஷன் தான். டெலிவிஷன்ஸ் கிடையாது. கரெக்டா? டெலிவிஷன்ஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் அப்படின்னு கிடையாது. ஸோ அங்கே ஒரு டெலிவிஷனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அதுவும் டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் பண்ணி அந்த டெலிவிஷனை தான் சொல்லிட்டு இருக்கேன். விச் அப்படின்ற ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனோனை நான் யூஸ் பண்ணாலும் விச் யூ கேவ் டு ஹர் சில்ட்ரன் works perfectly. Works perfectly. So error is in the third part. சரிங்களா? Question number 14. There appears a number of new faces in the hall and I really do not know where they have come from and why. There appears a number of new faces in the hall and I really do not know where they have come from and why.
there appears a number of new faces in the hall, and I really do not know where they have come from and why. Done. ஸோ இந்த இடத்துல ஏன் தப்பு பண்ணியிருக்கீங்க? ஸோ எந்த விதமான க்ளூ இல்லாமல் நம்மளா போட முடியாதுல்ல. தேர் அப்பியர்ஸ் தான் அவனுக்கு தெரியுது. தேர் அப்பியர்ஸ் அந்த இடத்துல எனக்கு தெரியுது. நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் வந்துச்சு நியூ ஃபேஸஸ் இன் த ஹால் அண்ட் ரியலி டு நாட் நோ வேர் தே ஹாவ் கம் ஃப்ரம் அண்ட் வை. இப்போ இந்த இடத்துல திருப்பி ஒரு வாட்டி ஒரு டைம் கொடுக்குறேன், ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். தேர் அப்பியர்ஸ் அ நம்பர் ஆஃப் வந்துருச்சு, ஆஃப்க்கு அப்புறம் நியூ ஃபேஸஸ் வருது. இப்போ இந்த இடத்துல திருப்பி ஒரு க்ளூ கொடுக்குறேன், நீங்க போட்ட அப்பியரை தாண்டி வேற ஏதாவது எரர் உங்களுக்கு தெரியுதா? Done. A number of new faces in the hall and I really do not know where they have is correct or incorrect அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக நான் கொடுத்தேன். வெதர் யூ ஆர் கன்ஃபியூஸ்ட் ஆர் நாட் அப்படின்னு கேட்கறதுக்கு. தே பக்கத்தில் நம்ம ப்ரோனவுன்ஸ் பக்கத்தில் என்னென்ன வரும்னு பார்த்தோம். தே பக்கத்தில் ஹாவ் தான் வரும். கம் ஃப்ரம் அண்ட் வை. ஸோ தேர் இஸ் நோ எரர் இன் திஸ் சென்டென்ஸ். There appears a number of new faces in the hall and I really do not know where they have come from and why. சரிங்களா? Done. So there is no error except Shanmugapriya and Mugilan. All of them are incorrect. Sorry. Yes, incorrect. Question number 15. Lenin was one of the greatest revolutionaries that has ever lived. சூப்பர் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், இன்னும் வந்தா ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு, அதையும் கொடுத்துட்டாங்க, கன்ஃபியூஸ் பண்ணி தப்பு பண்ணிடாதீங்கன்னு இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல சொன்னேன். அதே டெம்ப்ளேட் கொஸ்டின் பட் வேற மாடல். Lenin was one of the greatest revolutionaries that has ever lived. சூப்பர். இப்போ இந்த இடத்துல லெனின் ஒரு சப்ஜெக்ட், வாஸ் ஒன் ஆஃப் தி வந்துருச்சு, ஒன் ஆஃப் தி வந்துருச்சு, கிரேட்டஸ்ட் ரெவல்யூஷனரிஸ் இஸ் ப்ளூரல். ஸோ தட் அதுக்காக நம்ம இங்கே ப்ளூரல் யூஸ் பண்ணல. பட் ஹேஸ் வந்தா கரெக்டு தான். இங்கே ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம். Relative pronoun followed by always a plural one. So one of the should be followed by a plural noun and a plural verb. And that exception is that whenever there is an relative pronoun inside the sentence, we have to use plural verb. So Lenin was one of the greatest revolutionaries that have ever lived. சரிங்களா? Question number 16. One of my relatives live in America where he is doing a prosperous business. One of my relatives live in America where he is doing a prosperous business. நல்ல கேள்வி.
ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ஒன் ஆஃப், ஓகே, மை ரிலேட்டிவ்ஸ் followed by in America where he is doing a prosperous business. சூப்பர், முடிஞ்சு, ஈஸி ஒன், தப்பே பண்ணிடக்கூடாது. ஒன் ஆஃப் வந்துருச்சு, அதில் என்ன வேணா வந்துட்டு போகுது. we have to use lives. One of my relatives lives in America where he is doing a prosperous business. Question number 17. Not only he but also others was fined for dereliction of duty. Dereliction of duty. உங்களுக்கு க்ளூ வேர்டு வந்துருச்சு. நாட் ஒன்லி பட் ஆல்சோ. இது ஒரு ரூல் இருக்கு இல்லையா? நாட் ஒன்லி பட் ஆல்சோ, எய்தர் ஆர், நெய்தர் நார். Not only he but also others was fined for dereliction of duty. இந்த மாதிரி வந்துச்சுன்னா வேர்ப்ன்றது எதுக்கு அக்கார்டிங்கா வேலை செய்யும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கா செகண்ட் சப்ஜெக்ட்டுக்கா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சென்டென்ஸ் கம்ப்ளீட். சூப்பர் சூப்பர். ஸோ நாட் ஒன்லி பட் ஆல்சோ, எய்தர் ஆர், நெய்தர் நார் இதெல்லாம் வந்துச்சுன்னா வேர்புக்கு பக்கத்தில் இருக்க சப்ஜெக்ட் என்னவா இருக்கானோ அவனை பொறுத்த நம்ம ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து சிங்குலர் சப்ஜெக்டா இருக்கு, ஸோ நான் வேர்பை சிங்குலராக மாற்றுவேன் இல்லாமல் பட் ஆல்சோ பக்கத்தில், இந்த வேர்பு பக்கத்தில் என்ன இருக்கு, அதர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ளூரல் இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வார்த்தை வேர்ன்னு தான் வரும், ப்ளூரலில் தான் வரும். நாட் ஓன்லி ஹீ பட் ஆல்சோ அதர்ஸ் வேர் ஃபைண்ட் ஃபார் dereliction of duty. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 18. Neither of the two candidates were given a ticket. யாராவது இருக்கா இல்லையா? ஸோ இந்த மேலே இருக்க கொஸ்டினை பார்த்துட்டு டக்குன்னு இதுக்கு பார்க்கும்போது லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, தெளிவாக பாருங்க பார்ப்போம். Neither of the two candidates were given a ticket. Yeah, super. Jojas, Tima, Kirubagaran, Madi, Lakshmi. சூப்பர், தப்பு பண்ணல, இதுதான் மேட்டர். ஸோ நெய்தர் வந்துருச்சே, நெய்தர் வந்துட்டா நியரஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு அந்த நெய்தர் வந்தா நார் வரணும், எய்தர் வந்தா ஆறு வரணும், நாட் ஓன்லி வந்தா பட் ஆல்சோ வரணும். அதே மாதிரி எய்தர் ஆஃப் வரலாம், நெய்தர் ஆஃப் வரலாம், அதுவும் ஒரு ரூல் தான் நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டா? நெய்தர் ஆஃப் டூ கேண்டிடேட்ஸ், இவங்க ரெண்டு பேர்ல யாருமே இல்லைன்னு சொல்ல வரேன். கரெக்டா? இவனும் இல்லை அவனும் இல்லை, அதுதான் நெய்தர். அப்போ அங்க வரும்போது இது வந்து ப்ளூரல் நவுனா இருக்கிறனால நான் வந்து ப்ளூரல் வேர்ப் போடுவேன்னு போடக்கூடாது. இந்த வேர்ப் should be in singular form. Neither of the two candidates was given a ticket. Question number 19. The principal and the chairman of the committee has denied to accept my resolution in the wake of this issue related to management. Fast.
சூப்பர், முடிஞ்சு. The principal and the chairman of the committee. இந்த இடத்துல and வந்திருக்கு, பட் and வரத்துக்கு முன்னாடிக்கும் அப்புறமும் பார்க்குறோம். இங்கே தனியாக ஒரு பிரின்சிபல் வந்திருக்காரு, இங்கே the chairman, அப்போ இவர் தனியாள் இவர் தனியாள், இவர் ஒரு ஆள் இவர் ஒரு ஆள், and கனெக்ட் ஆகுது. ஸோ we have to use have. Clear? The boys each has understood the plan well and went through its upshot too. இப்போ ஈச் நடுவில் வந்திருக்கு ஒரு நவுனுக்கு அடுத்து ஈச் வந்துருச்சுன்னா verb எப்படி ஆக்ட் ஆகணும்? The boys each has understood the plan well and went through its upshot too. Finish. The boys each should be followed by a have. Sorry, plural verb. So have understood the plan well and went through its upshot too. Clear? Done. Next one. A few of the computers has been repaired on the urgent basis. A few of. Has been repaired on the urgent basis. A few of computers. இதில் வந்து நம்ம a few, little, இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. கரெக்டா? few வந்தா என்ன வரணும்? நவுனு ஃபாலோ பண்ணி. லிட்டில் வந்தா என்ன வரணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அது ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நவுனு அன்கவுண்டபிளா எங்க வரணும்? சிங்குலர் verb. ப்ளூரல் கவுண்டபிள் நவுனா இருந்தா என்ன verb? இது ரெண்டும் கிளியரா இருந்துச்சுன்னா நீங்க ஆன்சர் போட்டலாம். few வந்துருச்சுன்னா அங்க என்ன இடத்துல என்ன வரணும்? ப்ளூரல் கவுண்டபிள் வரலாம். கரெக்டா? அதே மாதிரி லிட்டில் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல அன்கவுண்டபிள் தான் வரணும். இந்த இடத்துல கம்ப்யூட்டர்ஸ், யா we can measure it, we can count it. கரெக்டா? ப்ளூரல் கவுண்டபிள் நவுன், அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வார்த்தை ப்ளூரல்ல தான் இருக்கணும். கரெக்டா? அன்கவுண்டபிளா இருந்தாதான் சிங்குலர் வரணும். எஸ். ஸோ have been. Clear? Next one. 22, 23, 24. மூணு கொஸ்டின் வரிசையா. The number of actors have started to take a good amount regarding their hard work. Next, no one have protested to this statement in the conference. Many an apples has become waste regarding their storage. உங்களுக்கு எல்லா க்ளூ வேர்டும் பார்க்கலாமா? The number of சொல்லலாம். No one, நான் ஆல்ரெடி இதை சொல்லிட்டேன். Many followed by AR and followed by plural noun apples. இப்போ என்ன வரணும்? மூணு கொஸ்டினுக்கு வரிசையா போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த நம்பர் ஆஃப் ஆக்டர்ஸ். எத்தனை பேர் வேணா இருந்துட்டு போட்டோம், ஒரு நம்பர் தான், ஒரு நம்பர் தான், ஒரு நம்பர் தான் அப்படின்னா ஹேஸ் ஸ்டார்டட். The number of actors has started to take a good amount regarding their hard work. Next, no one have protested to this statement in the conference. No one have protested. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். No one, someone, nobody, everyone, someone, என்ன வேணா வந்துட்டு போகுது, எனக்கு யார் என்னன்னே தெரியாது. So I have to use singular. No one அப்படின்னா யாருமே இல்லைன்னு அர்த்தம்.
யாருமே இல்லை, அப்புறம் எப்படி have? So I would use as. No one has protested. Next, many followed by are and plus ஒரு noun, ஒரு plural noun வந்துருச்சு அப்படி. Super. Have were. Correct? 22, 23, 24. And the last and the final question of this session. More than one ன்னு ஒரு ரூல் பார்த்தோம். More than one industry are strike or on strike due to hike in price of central exercise duty. More than one industry are on strike due to hike in price of central excise duty. More than one ஒரு ரூல் பார்த்தோம் இல்லையா? என்ன ரூல் அது? யா சாரி. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அதாவது 24th பாருங்க, 24th many AR and followed by singular noun. Apple. Many AR and followed by singular noun plus has become waste regarding their storage. Correct? So last and the final one. More than one வந்துருச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு மேலே தான், பட் மோர் தேன் அப்படின்ற வார்த்தை இருந்ததுன்னா verb should be in singular form, so we have to use is. More than one industry is on strike due to hike in price of central excise duty. So we have completed 25 questions successfully. Out of 25 எவ்வளோ அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்லையும் போடுங்க. அட் த சேம் டைம் எனக்கும் மெசேஜ் பண்ணுங்க. செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சஜஷன்ஸ் ஆர் ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ரிவ்யூஸ் ஆர் சஜஷன்ஸ் ஆர் ஃபீட்பேக்ஸ் எனிதிங் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க, சரிங்களா? அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய முக்கியமாக கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டிய 2 முக்கியமான விஷயம். நீங்கள் நிறைய பேர் சஜஷன் வச்சதுனால தான் சிஏ செஷன் 7 AM. ஸோ கிளாஸஸ் நம்ம காலையில் பார்க்குறோம். சிஏ செஷன் ரெகுலராக காலையில் 7 மணிக்கு கொண்டு வரது, சரிங்களா? டெய்லி காலைல 7 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன். முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே பார்த்து முடிச்சிருங்க. அண்ட் ரெகுலராக அதை பார்க்கணுன்றது என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட். அண்ட் செகண்ட் மோஸ்ட் திங் இஸ் இட் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு வாய்ஸ் நோட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. குரூப்பில் போட்டிருக்கேன் வாய்ஸ் நோட் அபவுட் தி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ஸ் பற்றி நான் ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸாக எனக்கு நீங்கள் மெசேஜ் போட்டு விடுங்க, சரிங்களா? ஸோ தட் நீங்கள் என்ன பிளான் பண்ணிச்சிங்கன்னு எனக்கு தெரியணும், சரிங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம முடிச்சிட்டோம் ப்ரோனவுன்ஸ், நவுன்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் verb agreement. நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு தி verb, சரிங்களா? டன். ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் மீட் யூ இன் அனதர் செஷன். மறக்காமல் லைக் பண்ணி வேற யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, இங்கிலீஷ் டவுட்டாக இருக்குது, கிராமர் தெரியுதுன்னா மறக்காமல் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா?